وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا أو كما قال الله عز وجل صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. اللهم அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ இந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டு நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டு தவிர்த்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் நம் வாழ்வின் முகவரி முக்கியம் என்பதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அகிலத்தில் தன் படைப்புகளுக்கு உயர்ந்த அறிவாற்றலையும் சிறந்த சிந்தனைகளையும் நேர்த்தியான வடிவத்தையும் உறுப்புகளையும் நுட்பமான அழகையும் நூதனமான வாழ்க்கையையும் தனித்துவம் வாய்ந்த அடையாளங்களையும் மனித குலத்திற்கு அல்லாஹ் தந்து மனிதர்களை இறைவன் சிறப்புப்படுத்தி இருக்கிறான், மனிதர்களை இறைவன் செம்மைப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹுவின் படைப்புகள் ஒவ்வொன்றிற்கும் தனி தோற்றங்களும் தனி அடையாளங்களை வைத்து அவர்களை இனம் காண முடியும், அடையாளம் கண்டு கொள்ள முடியும், முகவரி அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பெயரில் உலகத்தில் பல்வேறு மனிதர்கள் வலம் வருவதுண்டு. அப்துல்லா என்கின்ற இந்த ஒரு பெயரில், ஒரே ஒரு பெயரில் உலகத்தில் பல்வேறு மனிதர்கள் உண்டு. ஆனால் எல்லா மனிதர்களின் தோற்றமும் ஒன்றா என்றால் இல்லை, எல்லா மனிதர்களின் அடையாளங்களும் ஒன்றா என்றால் இல்லை, எல்லா மனிதர்களின் வடிவமும் ஒன்றா என்றால் இல்லை. அவரவர்களுக்கான அடையாளங்களும் தோற்றங்களும் அவரவர்களுக்கான முகவரிகளும் உலகத்தில் மாறுவதை நம்மால் பரவலாக பார்க்க முடியும். உருவம், அடையாளம், முகவரி இல்லாத படைப்பு அகிலத்தில் இல்லை என்கின்ற அளவிற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உலகத்தில் ஒரு தனி தோற்றத்தையும் தனி அடையாளத்தையும் தனி வடிவத்தையும் தனி முகவரிகளையும் இறைவன் கொடுத்து மனித சஞ்சாலத்தை உலகத்தில் இறைவன் அமைத்திருக்கிறான் என்பதை உலகத்தை சுற்றி பார்க்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல உலகத்தில் எல்லா படைப்புகளுக்கும் முகவரியும் தோற்றமும் அடையாளமும் இருப்பதைப் போல மனித குலத்திற்கும் ஒரு தனி அடையாளம், ஒரு தனி தோற்றம், ஒரு தனி வடிவம், தனி முகவரி இருக்கிறது என்பதை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். மனிதர்களுக்கான முகவரி என்ன? மனித இனத்திற்கான முகவரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், இரண்டு முகவரி தான் மனித குலத்திற்கான முகவரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்கிற பொழுது தரக்து ஃபீக்கும் அம்ரைன், இரண்டு முகவரிகளை உங்களுக்கு முன்னால் நான் விட்டு செல்கிறேன் என்று வஃபாத்தினுடைய நேரத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இரண்டை விட்டு செல்கிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அதை இரண்டையும் நீங்கள் எப்பொழுது பற்றி பிடித்திருக்கிறீர்களோ, அதை நீங்கள் இரண்டு முகவரிகளையும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம், அறிந்து புரிந்து தெளிந்து வாழும் காலமெல்லாம் நீங்கள் வெளித்தவர மாட்டீர்கள். அந்த இரண்டு முகவரி என்ன தெரியுமா? ஒன்று கிதாபுல்லா, இறைவனின் வேதம். இரண்டாவது சுன்னத்தி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உயர்ந்த என்னுடைய அழகான வழிகாட்டுதல் என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு முகவரியை உங்களுக்கு முன்னால் விட்டு செல்கிறேன்.
நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்றால், நீங்கள் பற்றி பிடித்திருந்தால் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்வதிலிருந்து நமக்கு புரிய வருகிற செய்தி என்ன? நாம் நேர்வழியில்தான் இருப்போம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சூசகமாக உணர்த்துகிறார்கள் என்றால், குர்ஆனையும் அன்னலாரின் வாழ்வையும் யார் உலகத்தில் ஏற்று நடக்கிறார்களோ, ஏற்று வாழ்கிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள், அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய நபிமொழியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேர்வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்களே, அந்த நேர்வழிதான் நம் வாழ்வின் முகவரி என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கான அடையாளம், நமக்கான முகவரியை நாம் இழந்து விட்டோம் என்றால் இம்மையிலும் மறுமையிலும் மாபெரும் நஷ்டவாளிகளாக நாம் ஆகுவோம் என்பதை குர்ஆன் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லித் தருகிறது. அல் குர்ஆனை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா உலக மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி இறக்கி இருக்கிறான். ஆனால் ரசூலை வாழ்வியல் எல்லா துறைகளிலும் வழிகாட்டுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்களிலும் நின்று இந்த உம்மத்திற்கு, இந்த உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல் குர்ஆனும் நம் வாழ்வில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆனை ஒருவர் விட்டுவிட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார். குர்ஆனை ஒருவர் புறம் தள்ளிவிட்டு தன் வாழ்வை அமைத்து கொண்டார் என்றால், அவர் ஈமானை சுமந்திருந்தாலும் அவரின் இறுதி முடிவு ஈமான் இல்லாமல் ஆகிவிடும் என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குர்ஆன் தேவையில்லை, குர்ஆனுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் நமக்கு தேவையில்லை என்று ஒருவர் இந்த உலகத்தில் நினைத்தால் அவர் ஈமானை விட்டு வெளியேறியவராகத்தான் உலகத்தை விட்டு பிரிவார் என்பதை மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுபோலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஒருவர் விட்டுவிட்டார். அவரின் வாழ்வை ஒருவர் விட்டு புறம் தள்ளிவிட்டு வாழ்ந்தால் நிம்மதியை அவர் இழந்து விடுவார் என்று மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குர்ஆன் ஹதீஸை நம் வாழ்வில் எடுத்து நடப்பதில்தான் வெற்றி இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, அமைதி இருக்கிறது, சாந்தம் இருக்கிறது என்பதை கண்ணியத்திற்குரியவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்ந்தால் பல்வேறு பலா முசீபத்துகள், கஷ்டமும் நச்சமும் அவரின் வாழ்வில் மாறி மாறி வரும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் வழிநெடுகளும் நமக்கு சொல்லித் தருகிற எச்சரிக்கை என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதனால தான் சஹாபிகள், நாதாக்கள், நல்லவர்கள், இறைநேசர்கள் தன் வாழ்வில் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், தன்னுடைய பொருளாதாரத்தில் ஏதேனும் நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக அவர்கள் யோசிப்பார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு பிடிக்காத, குர்ஆனுடைய வார்த்தைக்கு முரணான, ரசூலின் வாழ்விற்கு மாற்றமான ஏதாவது ஒரு செயலை நான் செய்திருக்கிறேன், அதனால் தான் என் குடும்பத்தில் இந்த கவலை, இந்த சோதனை, இந்த நஷ்டம் வந்தது என்று மார்க்கத்தினுடைய மேதாவிகள் எல்லாம் யோசித்திருக்கிறார்கள் என்றால், அதை யோசிப்பதற்கு கூட இன்றைக்கு நமக்கு நேரம் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு கஷ்டங்கள் அன்றாட நாம் சந்திக்கிறோம், பல்வேறு நஷ்டங்களை நம் வாழ்வில் அன்றாட சந்திக்கிறோம். இதனால தான் நமக்கு நஷ்டம் வந்திருக்கும். நம்ம சரியாக வியாபாரம் செஞ்சால் நஷ்டம் வந்திருக்காது, நம்ம குடும்பத்தில் இப்படி நடந்திருந்தால் நமக்கு எந்த விதமான கவலையும் ஏற்பட்டிருக்காது என்று இப்படித்தான் யோசிக்கிறோமே தவிர, நாம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத, குர்ஆனுக்கு முரணான, ரசூலுக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்ததில்தான் நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கிறது. நிம்மதி இல்லாத, அமைதி இல்லாத வாழ்வு நம்மை சந்தித்திருக்கிறது என்று மனிதன் யோசிக்க மறந்திருக்கிறான் என்பதை உலகத்தில் நம்மால் பரவலாக பார்க்க முடியும். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மாபெரும் ஒரு சஹாபி. எப்படிப்பட்ட சஹாபினா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள் 1000 கணக்கில் இந்த உலகத்தில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது, எழுத்து வடிவத்தில். அந்த நபிமொழிகளை, முக்காவாசி நபிமொழிகளை
100 நபிமொழிகள் இருக்கிறது என்றால், உதாரணத்திற்கு 75% நபிமொழிகளை இந்த உலகத்திற்கு ரசூலிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உலகத்திற்கு தந்த மாபெரும் ஒரு புகழை அடையக்கூடியவர்கள் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. பல்வேறு நபிமொழிகளை இந்த உம்மத்திற்கு தந்தவர்கள் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. ஹதீஸ் நூட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த ஹதீஸ் நூட்களிலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் பெயர் உச்சரிக்கப்படாமல் அந்த நபிமொழி நிறைவுபடுவதில்லை என்கின்ற அளவிற்கு மாபெரும் ஒரு மேதாவியாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என் வாழ்வில் அமைதி இல்லை, பல்வேறு இடையூறுகளும் இன்னல்களோடும் தான் எங்களுடைய வாழ்வு அன்றாட கழிகிறது. சுருங்க சொல்வதானால் ஏன் திருமணம் செய்தோம், ஏன் மனைவியோடு வாழுகிறோம் என்கின்ற அளவிற்கு என் வாழ்வு எனக்கு தகட்டி போய்விட்டது. வாழ்வதற்கு எனக்கு வழி தவற தெரியவில்லை, எனக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை இருக்கிறது, ஏன் வாழுகிறோம் என்கின்ற அளவிற்கு நான் நிராசையாகிவிட்டேன் என்று வந்த நபித்தோழர் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே வந்து கேட்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா உடனடியாக கேட்டாங்க, நீங்களும் மனைவியும் நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்க, அமைதி இல்லாத குடும்ப வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுகிறீர்களா என்று ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். இவர் வந்தது என்ன, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லைன்னு இவர் வராரு. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நீங்களும் உங்களின் மனைவியும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுகிறீர்களா என்று கேட்கிறார்களே என்று கேட்டபொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயலை நான் கண்டிருக்கிறேன். வீட்டில் எப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுகிறார்களோ மனைவியோடு மக்களோடு சேர்ந்து அமர்ந்துதான் சாப்பிடுவார்கள். அதற்கான காரணத்தை உலகத்திற்கு சொல்லுகிற பொழுது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சேர்ந்து அமர்ந்து நீங்கள் சாப்பிடுகிற பொழுது எப்படி உணவு ஒன்றாகுகிறதோ அதுபோல உங்களின் உள்ளங்களும் ஒன்றாகிவிடும், உங்களின் உள்ளங்களும் இணைந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதனால் தான் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து சாப்பிடுகிறீர்களா என்று நான் கேட்டேன் என்று சொன்ன பொழுது வந்த நபித்தோழர் சொன்னார், இல்லை, எனக்கு பசிக்கிற பொழுது நான் சாப்பிடுவேன், எனக்கு என்னுடைய மனைவிக்கு பசிக்கிற பொழுது அவள் தனியாக அமர்ந்து சாப்பிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய சுன்னத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்கள், அதனால் உங்களின் வாழ்வில் அமைதியை நிம்மதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் உண்மையான செய்தியும் அதுதான். உலகத்தில் ரசூலின் சுன்னத்தை, அவர்களின் வாழ்வின் வழிமுறையை, அவர்களின் வாழ்க்கையின் வழிகாட்டுதலை இழந்து விட்டோம், விட்டுவிட்டோம், உதாசீனப்படுத்தி விட்டோம் என்றால் நம் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, நம் குடும்பத்தில் எந்த விதமான பரக்கத்துகளும் ரஹமத்துகளும் இருக்காது என்பதை ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த நிகழ்விலிருந்து வரலாற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. யார் சாப்பிடும்போது முன்னாடி சுப்ரா ஒரு விரிப்பை விரித்து சாப்பிடுவோமே, யார் விரிப்பை விரித்து அதற்கு மேல் உணவை வைத்து உணவு தட்டை வைத்து சாப்பிடுகிறார்களோ, சாதாரணமாக நினைக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை 70 ரஹமத்துகள் அந்த குடும்பத்தை அந்த வீட்டை முன்னோக்கி இறங்குகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்றால் நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சாதாரணமான சுன்னத்து தானே என்று நாம் அதை புறம் தள்ளிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சுன்னத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் புரோஜனங்களும் அலாதியானது என்பதை அன்னலாரின் வாழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் படைத்தார். படைத்த உடனே சுவர்க்கத்திலே அவர்களை இஷ்டம் போல் உலாவ விட்டார். சொர்க்கத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம்,
உலகத்தில் அது மாதிரி கிடையாது. உலகத்தில் ஒரு கட்டுப்பாட்டான வாழ்க்கை, கட்டுக்கோப்பான வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும். ஆனால் சுவனத்தில் அப்படி அல்ல. அல்லாஹ் சொன்னா, ஆதமே உங்க மனம் விருப்பப்படி நீங்க இந்த சொர்க்கத்தில் இருக்கலாம். அல்லாஹ் சொல்லிட்டா. அதுக்கு பின்னாடி அவர்களின் துணைவியாக இருக்கிற ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைக்கிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு அல்லாஹ் குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பேசிய வார்த்தை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. வைது குல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுக்கல் ஜன்னா. சுருக்கத்தில் நீங்களும் உங்க மனைவியும் நிம்மதியா ஜாலியா ஃப்ரீயா நீங்க இருங்க. ஆனா அடுத்து அல்லாஹ் சொல்றான், வகுல்னா ரகதன் வகுல்னா மின்ஹுமா ரகதன் ஹைது ஷிதுமா. உங்களுக்கு பசிக்கும் இல்லை, சாப்பிடணும்னு தோணும் இல்லை. அந்த நேரத்தில் ஆதமே நீங்க தனியா, உங்களுடைய மனைவி ஹவ்வா தனியா சாப்பிடக்கூடாது. ரகதன் ஹைது ஷிதுமா மின்ஹா, நீங்கள் இருவரும் சேர்ந்து தான் சாப்பிட வேண்டும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினான் என்பதை குர்ஆன் பதிவு செய்கிறது. என்றால் குர்ஆன் எந்த வார்த்தையும் சாதாரணமாக சொல்லாது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலிருந்து மாபெரும் வழிகாட்டுதலை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. என்றால் அதன் மூலமாக வரக்கூடிய பிரயோஜனங்களும் பயன்களும் அலாதியானது என்பதை உலகத்தில் அனுபவித்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு உலகத்தினுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது? முதலில் கணவன் சாப்பிட வேண்டும், அந்த எச்சில் தட்டில் தான் மனைவி சாப்பிட வேண்டும். அப்பத்தான் பாசம் அதிகரிக்கும். முதல்ல கணவன் இலையில் சாப்பிட வேண்டும், அதே இலையில் மனைவி பிறகு இரண்டாவது சாப்பிட வேண்டும். இது இஸ்லாத்திற்கு முரணான ஒரு செய்தி. இஸ்லாம் இதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை, ஆமோதிக்கவில்லை. இருவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுங்கள், உங்களின் உள்ளங்கள் இணையும் என்பதை இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலாக நமக்கு சொல்லித் தருகிறது. என்றால் சாதாரணமாக அந்த ஒரு சுன்னத்தை நம்ம விட்டுட்டா நம்ம குடும்பத்தில் எத்தனை குழப்பங்களை, எத்தனை விதமான பிரச்சனைகளை நாம் அனுபவிக்கிறோம், அன்றாட அனுபவிக்கிறோம் என்பதை உலகத்தை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. குர்ஆனிலே அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால் ஏதாவது உபதேசம் செய்தால், வாழ்க்கையின் வழிகாட்டுதலை சொல்லித் தந்தால், ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் கட்டளைகளை இட்டால் அதை நீங்கள் எடுத்து நடங்கள். எடுத்து நடக்கல அப்படின்னா இரண்டு விதமான எச்சரிக்கையை குர்ஆன் சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை, அவர்களின் வார்த்தை, அவர்களின் உபதேசம், அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறை ஏதாவது உங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டா எடுத்து நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி எடுத்து நடக்கவில்லை என்றால் இரண்டு விதமான தண்டனைகளை நீங்கள் உலகத்திலும் மறுமையிலும் அனுபவிப்பீர்கள். ஒன்று, ரசூலின் சுன்னத்தை நீங்கள் விட்டதால் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு சோதனைகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு நேரிடும் என்று குர்ஆன் முதல் எச்சரிக்கையை நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது எச்சரிக்கை என்ன? நாளை மறுமையில் கடுமையான கொடூரமான இறைவனின் அதாபை நீங்கள் சுவைப்பதற்கான நேரமாக அந்த நேரம் மாறிவிடும் என்பதை குர்ஆன் எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது. என்றால் இம்மையில் ரசூலின் சுன்னத் எந்த அளவிற்கு உதாசீனப்படுத்தப்படுகிறது. உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை எந்த அளவிற்கு கவனக்குறைவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்வில் அன்றாட ரசூலின் சுன்னத்தை எவ்வளவு செய்கிறோம்? காலையில் இருந்து மாலை இரவு உறங்கும் வரை ஒரு நாளைக்கு என்னுடைய நபியினுடைய சுன்னத்து என்று நான் எதையெல்லாம் செய்திருக்கிறேன் என்று நம்மை உராசி பார்க்க வேண்டிய ஒரு தருணமாய் இந்த தருணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். காலையில் எழுந்திருக்கிறோம், இரவு உறங்கும் வரை பல்வேறு செயல்பாடுகளை நாம் செய்கிறோம். நமக்கான சுய தேவை, நமக்கான பொருளாதாரத்தினுடைய தேவை, நமக்கான பல்வேறு விஷயங்களை நாம் செய்கிறோம். எதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்று ஒரு பட்டியல் போட்டால் உண்மையில் சுன்னத்தை விடுகிறோம் என்ற பட்டியல்தான்
பக்கம் பக்கமாக இருக்குமே தவிர சுன்னத்தை செய்கிறோம் என்கின்ற அந்த பட்டியல் 2, 3 என்ற எண்ணிக்கையில் சுருங்கி விடுகிறது என்றால் நம் வாழ்வில் நிம்மதி இல்லாத வாழ்க்கைத்தான் அமையும் என்பதை குர்ஆன் எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது. அமைதி இல்லாத வாழ்வில் பரக்கத்து இல்லாத வாழ்க்கை அமையும் என்பதை குர்ஆன் எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். உஹது போர்க்களம் நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். உஹது போர்க்களத்தில் 700 சஹாபிகள் கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 சஹாபிகளை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதோ இந்த மலை தெரிகிறது, இந்த மலையினுடைய பெயர் என்ன தெரியுமா? ஜமலு ருமாக் என்று சொல்லப்படக்கூடிய உஹது களத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை. அந்த மலைக்கு மேலே ஒரு 50 சஹாபிகளை நிப்பாட்டி வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த 50 பேத்துக்கும் அமீராக தலைவராக அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் நியமிக்கிறேன். 50 பேரும் நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். எந்த அளவுக்குன்னா போர்க்களம் துவங்க இருக்கிறது, அந்த போர்க்களத்தினுடைய நேரத்தில் எத்தனை சஹாபிகள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டாலும் மலையை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. எத்தனை சஹாபிகள் கொல்லப்பட்டாலும் மலையை விட்டு கீழே இறங்கிவிடக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் சொல்லும் வரை நீங்கள் மலைக்கு மேலே இருந்து 50 நபர்களும் அம்பை எதிரிகளை முன்னோக்கி நீங்கள் எறிய வேண்டும். போர்க்களத்துடைய வெற்றியினுடைய தத்துவமாக நீங்கள் இந்த 50 நபர்கள் தான் இருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்லிவிட்டு, நான் சொல்ற வரைக்கும் கீழே இறங்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னா எனக்கு அடிபட்டாலும் என்னுடைய கை கால் ஏதோ ஒன்றை நான் இந்த போர்க்களத்தில் இழந்தாலும், ஏன் இந்த போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டாலும் மீண்டும் நான் சொல்லும் வரை இந்த மலையிலிருந்து நீங்கள் இறங்கக்கூடாது என்று 50 சஹாபிகளிடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே 50 பேரும் நிற்கிறாங்க. போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. 50 சஹாபிகளும் மாபெரும் ஒரு வீரத்தோடு அந்த அம்பை ஏய்கிறார்கள். பல்வேறு எதிரிகளை அவர்கள் காலி செய்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஒரு கட்டத்தில் எல்லா முனைகளிலிருந்தும் நம்மை முஸ்லிம்கள் அடிக்கிறார்கள் என்ற ஒரு நிலை வந்ததற்கு பின்னால் எதிரிகள் விரண்டு ஓடுகிறார்கள். வேகமாக ஓடுறாங்க. ஓடின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் ஒரு பரைசானோடு ஒரு டென்ஷனோடு இருக்கிறாங்க. அதனால நம்ம 50 பேர் போர் முடிஞ்சிருச்சு, எல்லா சஹாபிகளும் கனிமத்தினுடைய பொருட்களை அவரவர்கள் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளை இறங்க சொல்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறந்திருப்பாங்கன்னு சில சஹாபிகள் இறங்குவதற்கு முனைகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நான் சொல்லும் வரை நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்று சஹாபிகள் சொல்றாங்க. போர்க்களத்தினுடைய அந்த டென்ஷன்ல அந்த பரைசான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நம்மளை இறங்க சொல்றதுக்கு மறந்திருப்பாங்க. போர் தான் முடிந்து விட்டது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று சொல்லிவிட்டு சில சஹாபிகள் அந்த மலையிலிருந்து கீழே வர ஆரம்பித்தார்கள். ஒருவரின் பின் ஒருவராக, ஒருவருக்கு பின் ஒருவராக எல்லா சஹாபிகளும் ஒருவரை தவிர மற்ற எல்லா சஹாபிகளும் கீழே இறங்கிவிட்டார்கள். இறங்கின உடனே அதை பார்த்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க பார்த்தாங்க, நம்மளை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இதுக்கு மேலே முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே இடத்தில் ஒன்று கூடி கனிமத்தினுடைய பொருட்களை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் சென்றால் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக நசுக்கி விடலாம் என்று ஹாலித் இப்னு வலீத் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் போரினுடைய தந்திரம் தெரிந்தவர். உடனடியாக வந்து சஹாபாக்களை அடிக்கிறார்கள். 400 சஹாபிகள், சிலருக்கு கை இல்லை, கால் இல்லை, வெட்டுக்கள் பட்டிருக்கிறது. மாபெரும் காயத்தோடு 400 சஹாபிகள் அங்கே போர்க்களத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். 70 சஹாபிகள் கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள். 70 சஹாபிகள் போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எல்லாம் முடிஞ்சிருச்சு. மதீனாவுக்கு மீண்டும் வராங்க. வந்தவுடனே போர்க்களத்தினுடைய அந்த புழுதி கூட அடங்கவில்லை. சஹாபிகள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள். ஃபகுல்தும் அன்னா ஹாதா, குல்தும் அன்னா ஹாதா, ரசூலே நீங்க சொன்னதுனால தானே போர்க்களத்தில் வந்து நின்றோம், நீங்க சொன்னதுனால தானே நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி போர் செய்தோம். எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை? பலருக்கு கால் இல்லை, கை இல்லை, உறுப்புக்கள் இல்லை, நாங்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறோம். 70க்கும் மேற்பட்ட சஹாபிகள் அந்த போர்க்களத்தில் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதிகமான சஹாபிகள் இழந்த போர்க்களம் என்றால் உஹது போர்க்களம் தான். பல்வேறு சஹாபிகளை உஹது போர்க்களம் இழந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் எங்களுக்கு குல்தும் அன்னா ஹாதா, ஏன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை என்று சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் வந்து நின்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொன்னான், ரசூலே நீங்கள் பதில் சொல்லாதீர்கள், நான் பதில் சொல்லுகிறேன். அல்லாஹ் சொன்னா நான் பதில் சொல்கிறேன். உடனடியாக வஹி இறங்குகிறது. குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும். ஏன் காரணம் என்ன தெரியுமா? இதனால் நீங்கள் அழிக்கப்பட்டீர்கள். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களால் தான் நீங்கள் அழிக்கப்பட்டீர்கள். போர்க்களத்தில் நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டீர்கள். போர்க்களத்தில் உங்களால் தான் தோல்வி ஏற்பட்டது என்று குர்ஆனிலே சஹாபிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். நாம் இங்கே யோசித்து பார்க்கிறோம். 50 பேரும் நான் சொல்ற வரைக்கும் நீங்க அந்த மலையிலிருந்து இறங்கக்கூடாது என்று ரசூல் சொன்னார்களே, அந்த வார்த்தையை மீறினார்கள். அதனால எவ்வளவு பெரிய முசீபத்தை அவங்க அனுபவிச்சாங்க. 400 சஹாபிகளுக்கு மாபெரும் காயங்கள் ஏற்பட்டது. 70 சஹாபிகள் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். 70 சஹாபிகள் அந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் என்றார். எப்பொழுது ரசூலின் வார்த்தைக்கு மாற்றமான வாழ்க்கையை நாம் கையில் எடுக்கிறோமோ, பல்வேறு முசீபத்துகளை இந்த உலகத்தில் அனுபவிப்போம் என்பதற்கான மாபெரும் ஒரு உதாரணம் தான் உஹது போர்க்களம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னாடி சஹாபிகள் எந்த அளவுக்கு ரசூலின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தந்தார்கள் என்றால், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவினுடைய பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் தாமதமாக வருகிறார். முன் சஃபிலே வந்து அமர வேண்டும் என்று அனைத்து சஃப்புகளில் இருக்கிற சஹாபிகளையும் நவுத்திவிட்டு முன்னால் வந்து அமர்வதற்காக வேண்டி முயற்சிக்கிறார். அவரை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஜ்லிஸ், நீங்கள் அமருங்கள், அங்கேயே அமருங்கள். நாங்க இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரோட்டிலே தெருவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே இடத்தில் அமர்ந்து விட்டார்கள். பள்ளிவாசலுக்கு போலியே பள்ளிவாசல்ல உள்ளவங்களை பார்த்துத்தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் இஜ்லிஸ், நீங்கள் அமருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். உடனடியாக நாம் அமர வேண்டும் என்று அந்த அளவுக்கு ரசூலின் வார்த்தைக்கு வடிவம் சஹாபிகள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய வாழ்வில் ரசூலின் வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது, ரசூலின் வாழ்க்கைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது. இன்றைக்கு ரசூலை, குர்ஆனையும் ஹதீஸையும் புறம் தள்ளிவிட்டு நம் வாழ்விலிருந்து ஒதுக்கிவிட்டு அதை ஓரம் கட்டிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நிம்மதியும் அமைதியும் எப்படி நம்மை வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டிய ஒரு தருணமாய் இந்த தருணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி அமல் என்ன? வஃபாத்தாக போறாங்க, கடைசியாக அவர்கள் செய்த அமல் என்ன? நமக்கெல்லாம் பரவலாக தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கு செஞ்சாங்கட்டு. அதற்கான காரணம் 1000 காரணங்களை மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தராங்க. 1000 காரணங்கள். முதல் காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க. அதனால் தன்னுடைய பற்களும் நாவும் தன்னுடைய வாய் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால் மிஸ்வாக்கு செய்தார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்ல போறாங்க. அதனால தன்னுடைய நாவு, தன்னுடைய பற்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிஸ்வாக்கு செய்தார்கள் என்று மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் நமக்கு பல்வேறு விளக்கங்களை சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய முஹத்திஸீன்கள் நமக்கு உயர்ந்த ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். என்ன உதாரணம் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவை சந்திக்க வேண்டியது நிச்சயம், கட்டாயம். நீ அல்லாஹுவை சந்திக்கிற பொழுது, மனிதனே, நீ இறைவனை ரப்புல் ஆலமீனை சந்திக்கிற பொழுது
என்னுடைய ஒரே ஒரு சுன்னத்தோடு கடைசி வரை நீ அதை எடுத்து உன் வாழ்வில் நடந்ததற்கான அடையாளத்தோடு இறைவனை நீ சந்தித்தால் உன் வாழ்வில் நீ ஈடேற்றம் பெறுவதற்கு அந்த ஒரு சுன்னத்து போதும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி காட்டி இந்த உம்மத்திற்கு மாபெரும் ஒரு வார்த்தையை சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்றால் ரசூலின் சுன்னத்தை எந்த அளவிற்கு பின்பற்றாமல் பொதுபோக்காக கவனக்குறைவோடு நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் புறம் தள்ளிவிட்டு நம் வாழ்வில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவாகத்தான் முடியும். உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்று அவர்கள் எந்த வாழ்வில் நம்மை நடக்க சொன்னார்களோ அந்த வாழ்வில் நடந்து வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.